வணக்கம். என்னோட பெயர் மானவதி. நான் போரூர்லேருந்து வர்றேங்க. இந்த இடம் எப்படின்னா, அ அ ஆக்ஸிப்ளஸ் மெடிக்கல் அண்ட் வெல்னஸ்ஸுக்காக உள்ள ஹாஸ்பிட்டல் இது. இங்க டாக்டர் சிபி சான்ஸே கிடையாது. அப்படி ஒரு நல்ல மனுஷன். அ அந்த அன்போட ட்ரீட்மெண்ட் பண்றத வந்து நீங்க வந்து ஃபீல் பண்ணி பார்த்தா தான் தெரியும். நான் எப்படி இங்க வந்தேன்னா, எனக்கு ரொம்ப ஒரு 2 வருஷத்துக்கு முன்ன நான் பைக்லேருந்து கீழ விழுந்துட்டேன். ஸ்பைனல் கார்டு வந்து டேமேஜ் ஆயிடுச்சு. அதனால நடக்க முடியாம பெட்லயே ஒரு 6 மாசம் போல ரெஸ்ட் எல்லாம் எடுத்து அப்படி கஷ்டப்பட்டேன். அப்புறமும் நடக்க முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டேன். அப்போ என்னம்மா மாத்தி மாத்தி ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கீங்க அக்குபஞ்சர்லான்னு என் பொண்ணுங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. அப்ப என் பொண்ணோட ஃப்ரெண்டோட அம்மா இங்க வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்திருந்திருக்காங்க. அவங்களுக்கு ஆக்சுவலா ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல்ல பேர் சொல்ல வேணாம். அந்த பெரிய ஹாஸ்பிட்டல்ல வந்து ஆப்ரேஷன் பண்ணி தான் இத சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவங்களுக்கு நியர் அபவுட் 70 இயர்ஸ் இருக்கும் அவங்க. அவங்களுக்கு இந்த வயசுல போய் ஆப்ரேஷன் பண்ணுமான்னு அந்த பொண்ணு கொஞ்சம் யோசிச்சிருந்திருக்காங்க. என் பொண்ணோட ஃப்ரெண்டு. அப்போ அவங்களுக்கு யாரோ தெரிஞ்சவங்க வந்து சொல்லி இவ்வளோ வயசுல வந்து ஆப்ரேஷன் வந்து ப்ரிஃபர் பண்ண வேணாம். நீங்க ஒரு தரம் எவ்வளவோ டாக்டர் பார்த்துட்டீங்க. ஒரு தரம் இந்த ஆக்ஸிப்ளஸ் போய் பார்த்துட்டு வாங்கன்னு சொல்லியிருந்துருக்குறாங்க. அ அப்போ அந்த பொண்ணு சொல்லியிருக்கிறா, "ஏய் அபி" என் பொண்ணோட பேரு அபி. "ஏய் அபி நம்ப மாட்ட. இப்ப எங்க அம்மா ஏன்ச்சு ஓட சொன்னா கூட ஓடுவாங்க போலருக்கு. அங்க போயிட்டு வந்து நல்லாயிட்டாங்க. நீ உங்க அம்மாவ ஏன் நீ அங்க அழைச்சுட்டு போக்கூடாது? இவ்வளோ ட்ரீட்மெண்ட் பார்த்தியேன்னு" சொல்லியிருந்திருக்கா. அப்போ எங்க அம்மா அம்மா என் பொண்ணு வந்து எங்க அம்மா அழைச்சிட்டு போறேன் நான் அங்க அப்படின்னு சொல்லிட்டு, அட்ரஸ்லாம் வாங்கிட்டு இங்க அழைச்சிட்டு வந்தா. அழைச்சிட்டு வந்தோனே, ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு 6 ட்ரீட்மெண்ட்லயே உங்களுக்கு சரியா போயிடும் மேடம் அப்படின்னு அவர் சொன்னப்பவே எனக்கு அந்த என்னோட பையன் மாரி இருந்தாங்க. அப்படி அவ்வளோ ஃப்ரெண்ட்லியா பேசுவாங்க. அதெல்லாம் கவலைப்படாதீங்க சரி பண்ணிடலாம் அப்படி அப்படி நம்பிக்கையா பேசுற அந்த வார்த்தை அ அவ்வளோ டச்சபிளா இருந்துச்சு. அப்புறம் அவங்க வந்து அதே மாதிரியே ஒரு 6, 7 சிட்டிங் நான் வந்த பிறகுமே, எனக்கு நல்லா ரிலீஃப் கிடைச்சது. அதுதான் பெரிய விஷயம். நான் வந்து நல்லானா தான் இன்னொருத்தருக்கு சொல்ல முடியும். நான் இன்னொருத்தர் இது போங்க போங்கன்னு நான் யாருக்கும் ரெக்கமெண்ட் பண்ண முடியாது இல்லையா? நான் நல்லா ஆனத உணர்ந்த பிறகு, ரொம்ப உட்கார முடியாம, எந்திரிக்க முடியாம, உட்காந்துட்டு எந்திரிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு என்னோட ரிலேட்டிவ் ஒருத்தவங்க திருத்துறைப்பூண்டியில. அவ என்ன செய்றதுன்னு தெரியலேன்னு அழ ஆரம்பிச்சு ஃபோன்ல அழுதாங்க. அப்போ நான் சொன்னேன், "நான் இங்க நல்லா இருக்கேன். நம்ப ஒரு கல்யாணம்னா கிளம்பி அங்கேருந்து சென்னைக்கும், ஹைதராபாட்டுக்கும் இதுக்கும் ஓடுறது இல்லையா? அது மாரி நெனச்சுட்டு ட்ரெயின்ல கிளம்பி வாங்க. வந்து அவங்க உடனேலாம் வர சொல்ல மாட்டாங்க. ஒரு 3 மாசம்னா டைம் குடுப்பாங்க. நீங்க வந்து பார்த்துட்டு போங்க." அப்படின்னு சொன்னேன். அப்போ அவங்க வந்து, "சரி இத செஞ்சு பார்ப்போமேன்னு" சொல்லிட்டு என்னோட வார்த்தையில நம்பிக்கை வச்சுட்டு, ட்ரெயின்ல அப்பாயின்ட்மென்ட் வாங்கிட்டு, ட்ரெயின்ல அங்கேருந்து திருத்துறைப்பூண்டிலேருந்து எவ்வளோ தூரம் கிட்டத்தட்ட 7, 8 மணி நேரம் டிராவல் பண்ணணும். நைட்டு ஏறி உட்காந்தா காலைல 8 மணிக்கு தான் வந்து இறங்குவாங்களே. அப்படி வந்து அவங்க இது பண்ணி அவங்களுக்கு நல்லா ஆயிடுச்சு. அப்போ அப்புறமா அவங்களோட அக்கா வந்தாங்க. அதுக்கப்புறம் கீதான்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் அவங்களோட அக்கா விஜின்னு சொல்லிட்டு அவங்க வந்தாங்க. அவங்க டாட்டர் தீபான்னு சொல்லிட்டு அவங்க வந்தாங்க. எல்லாம் ஒருத்தர் பை ஒருத்தரா நாங்க ரெக்கமெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். ஏன்னா, நான் என்னோட டாட்டர் 2 பேருமே அவங்க ஐடில ஒர்க் பண்றா இன்னொரு டாட்டரு. காலையிலேருந்து நைட் வரைக்கும் சிஸ்டத்திலேயே உட்காந்துருக்கிறதுனால, அவளுக்கு ரொம்ப இந்த கழுத்துலலாம் வலி. அவளும் இப்ப ரொம்ப பெட்டரா ஃபீல் பண்றா. அதே மாதிரி என் பொண்ணு 2 குழந்தைங்க பெத்தது பிறகு, அவளுக்கு லைட்டா முட்டி வலி வர ஆரம்பிச்சது. இப்போ அந்த ட்ரீட்மெண்ட் வந்த பிறகு அவளும் பெட்டரா ஃபீல் பண்றா. எல்லாருமே வந்து இங்க நெறைய இங்க இந்த டிவில ஓடிட்டே இருக்கும். அதெல்லாம் பார்த்துட்டே இருந்தாலே, நெறைய நமக்கு ஹெல்த் டிப்ஸ் எல்லாம் கிடைக்கும் வேற. அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். டைம் போறதே தெரியாது இங்க உட்காந்துருக்கிறது. நெறைய அப்போ தான் நான் வந்து YouTubeலலாம் அவங்களோடது அப்லோட் பண்ணியிருக்கிறாங்க. நிச்சயமா அத பார்த்து எல்லாருமே வந்து நிச்சயமா பயனடையணும். அதனால நெறைய விஷயம் நம்ம கத்துக்க முடியும். இன்னும் நெறைய ட்ரீட்மெண்ட் இங்க இருக்குது. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து தன்னோட எப்படி சொல்றது? தன்னோட சுயநலம் கருதாம ஒரு சர்வீஸாவும் இத செஞ்சுட்டுருக்கிறாங்க. அது ஒரு பெரிய விஷயம். அ அதனால எனக்கு வந்து இங்க வர்றது வந்து ஏதோ நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போற மாரி நான் ரொம்ப ஃபீல் பண்ணுவேன். இந்த ஹாஸ்பிட்டலும் கூட ஒரு ஹாஸ்பிட்டல் மூமெண்ட்டாவே இருக்காது எல்லாமே. அப்படியே அழகான ஒரு வீடு, சுத்தீரும் ஒரு தோட்டம், பச்சை பச்சேல்னு மரம், அந்த மாரி ஒரு நல்ல வைப்ஸ் இருக்கும் இங்க எப்பவுமே. இங்க இருக்கிற ஒரு அந்த
ஒரு பெல் ஒண்ணு தொங்க விட்டுருப்பாங்க. அதுவே ஒரு நல்ல வைப்ஸ் இருக்கும் எனக்கு. ரொம்ப அந்த சவுண்ட் ரொம்ப பிடிக்கும். அது மாரி நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போற மாரி தான் இருக்கும். இது வந்து லாங் டைம் ட்ரீட்மெண்ட் அப்படிலாம் கிடையவே கிடையாது. சார் வந்து அ நம்ம ஒரு ஒரு 6, 7 சிட்டிங் ஆயிடுச்சுன்னு சொன்னா, திருப்பி நமக்கு பெயின் வந்து வந்தோன்னா, நீங்க யாராவது டாக்டர் வந்து ஃபீஸ் வேணான்னு சொல்லி கேள்விப்பட்டுருக்கீங்களா? நாங்க பார்த்துட்டு அப்படியே அதிர்ச்சி ஆனோம் மொத ட்ரிப்பு. என்ன சொன்னாங்கன்னா, வேணாம் அவங்கள்ட்ட பணம் வாங்காதீங்க" அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. டாக்டர் கூலா சொல்லிட்டு உள்ள போயிடுவாங்க. எனக்கு என்ன இப்படி ஒரு டாக்டரா இந்த காலத்துல அப்படின்னு நான் யோசிச்சு பார்த்துருக்குறேன். அந்த மாதிரி தேவையில்லாம நம்மள்ட்ட பணம் வாங்கவே மாட்டாங்க. அவங்க வாங்குற பணம் வந்து ரொம்ப ரொம்ப ரீசனபிள். அதனால அத பத்தி நம்ம கவலைப்படவே தேவையில்ல. க்யூர் ஆயி தான் நம்ம இங்கேருந்து போவோம். அதனால எல்லாரும் இத யாரெல்லாம் ஏன்னா இப்போ நம்மளோட அ ஒரு ஃபுட்டு கலாச்சாரம் மாறி போயிருக்குது. நம்மளோட சூழ்நிலை மாறி போயிருக்குது. பழக்கவழக்கம்லாம் மாறி போயிருக்குது. அந்த காலத்த விட இந்த காலம் ரொம்ப மாறி போயிடுச்சு. அதனால நம்ப ரொம்ப வந்து உடல் நலத்த உடல்நலம் வந்து ரொம்ப கஷ்டப்படுறோம். நெறைய பேர் சின்ன பிள்ளைங்களே கண்ணுல கண்ணாடி போடுதுங்க, கால முட்டி வலிங்குறாங்க. நெறைய பிரச்சனை வருது. மூளைக்கு மூளை தெருவுக்கு தெருவு ஹாஸ்பிட்டல் வந்த பிறகு தெரிஞ்சுக்கலாம் நம்மலாம் எவ்வளோ ஆரோக்கியமா இருக்கிறோம்னு. அதனால இந்த மாதிரி ஒரு மருந்து மாத்திரை இல்லாத, ஒரு மருந்து கிடையாது, ஒரு மாத்திரை கிடையாது. எல்லாமே வந்து பிசிக்கலா தான் அவங்க சரி பண்றாங்க. அதனால எல்லாரும் வந்து யாராருக்கெல்லாம் பிரச்சனை இருக்குதோ வந்து, ஒரு ஆரோக்கியமான உலகத்த படைக்கிறதுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணுவோம்னு கேட்டுக்கிறேன். ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப ரொம்ப நன்றி.